செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளிலும் கூட மிக முக்கியமான ராஜதந்திர மற்றும் இராணுவ விவகாரங்கள் தொடர்பான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கின்ற போது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அவர்கள் மாற்றலாகி செல்லுகின்றார். அதற்கான ஒப்புதலும் வழங்கப்பட்டு விட்டன. புதியவர் நியமிக்கப்பட்டு விட்டார். அதற்கான அனுமதியையும் செனட் வழங்கி இருக்கின்றது. புதியவர் தற்போது இலங்கைக்கு வந்து விட்டார் என்கின்ற தகவலையும் நாம் இதே தளத்தில் உறுதிப்படுத்தி இருந்தோம். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பொறுப்பெடுக்க உள்ள எரிக் மேயர் அவர்களை இலங்கை தூதுவராக நியமிப்பதற்கு செனட் ஒப்புதல் அளித்திருந்தது கடந்த வருட நடுப்பகுதியில். அவர் இப்போது இலங்கை வந்திருக்கின்றார். ஏன் இவற்றை நீங்கள் கூறுகின்றீர்கள்? இவை தொடர்பில் என்ன இருக்கின்றது என்கின்ற தேடல் உங்களிடம் இருக்கலாம். ஏன் எரிக் மேயர் தொடர்பில் குறிப்பிடுகிறீர்கள்? இவற்றுக்கும் கடந்த வருட நடுப்பகுதிக்கும் 2023 ஆண்டுக்கும் இடையில் மிக பிரதானமான ஒரு பெரும் தொடர்பு இருக்கின்றது. அவற்றைத்தான் இன்றைய நாளில் உங்களோடு மிகவும் நுணுக்கமான வகையில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். 2022 முதல் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றது முதல் இலங்கையில் தூதுவராக இருக்கக்கூடியவர் தான் ஜூலி சங். மிகவும் ஒரு செயல்திறன் மிக்க ஒரு பெண் தூதுவராகவே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு இடத்திலும் சோர்வில்லை. இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் சென்று அங்கிருக்கக்கூடிய ராஜதந்திர நகர்வுகளை செய்யக்கூடிய ஒரு சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு தூதரக அதிகாரியாகவே அமெரிக்க தூதரகத்தில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் சமீபத்திய அறிக்கைகளின்படி அமெரிக்கா கிட்டத்தட்ட 30 நாடுகளில் அமெரிக்காவுக்கான தூதுவர்களை மீளப்பெற்று புதிய தூதுவர்களை நியமிக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்போது யூலி சங் அவர்களும் மாற்றலாகி செல்லுகின்றார். அடுத்த அமெரிக்க தூதுவராக பணியாற்றுவதற்கு எரிக் மேயர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் இப்போது இலங்கை வந்திருக்கின்றார். இன்னும் உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பெடுக்கவில்லை. ஆனால் இந்த காணொலி பதிவேற்றுகின்ற போது அவர் இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தில் தான் இருக்கின்றார். தூதரகத்தின் அதிகாரியாக எரிக் மேயர் அவர்களை பொறுத்தவரையில் சொல்ல போனால் அவர் ஒரு இலேசான ஆள் இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் அவர் ஒரு மிகவும் சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு தூதரகத்தின் அதிகாரி. ஜூலி சாங் அவர்கள் எப்படி ஒரு செயல்திறன் மிக்க ஒரு தூதரக அதிகாரியாக இருந்தாரோ அதே போன்று இவர் இராணுவ புலனாய்வு இன்னும் பல விடயங்களிலும் சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒருவராக இருக்கின்றார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் எரிக் மேயர் அவர்களை உடனடியாக இந்த இடத்துக்கு நகர்த்த வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. இந்த வருடம்தான் பூகோள அரசியலின் இலங்கையின் ஒரு மையத்தை மையப்படுத்திய பல செயற்பாடுகள் இடம்பெறப் போகின்றன. தூதரகத்தின் தூதுவர்களாக நியமிக்கப்படுகின்றவர்கள் செனட்டின் முன் சில சாட்சியங்களை அல்லது சில கருத்துக்களை கூற வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அந்த வகையில் எரிக் மேயர் அவர்கள் செனட் வெளியுறவு குழுவிடம் சாட்சியம் அளித்த போது மிக முக்கியமான விடயங்களை கூறுகின்றார். அந்த விடயம்தான் இன்று பேசு பொருளாக இருக்கின்றது, பேசு பொருள் ஆகப் போகின்றது. அவர் கூறுகின்ற போது இலங்கையின் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் இந்து சமுத்திரத்தில் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு எதிர்வினையாற்றுவது என்பவற்றுக்கே வாஷிங்டன் முக்கியத்துவம் அளிக்கும் என்று தெரிவித்தார். 2022 ஆண்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் இந்த குறித்த கடந்த ஆண்டு தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டிருந்த இலங்கை மீண்டு வரும் நிலையில் எரிக் மேயரின் இந்த கருத்து மிக மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. காரணம், இலங்கையை மையமாக வைத்துத்தான் அடுத்த ஆசிய பிராந்தியத்தின் முக்கிய நகர்வுகளை அமெரிக்கா ஆரம்பிக்க போகின்றது என்பதை நாம் தொடர்ச்சியாக இதே தளத்தில் வலியுறுத்தி வருகின்றோம். அந்த கருத்தை மையமாக வைத்துத்தான் அவருடைய ஒப்புதலும் செனட் குழுவிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் சாட்சியம் அளிக்கின்ற போது இன்னும் பல விடயங்களையும் அவர் கூறுகின்றார். உலகளாவிய கப்பல் வழித்தடங்களில் இலங்கை அமைந்திருப்பதால் சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை மேம்படுத்துவதற்கான அமெரிக்க முயற்சிகளுக்கும் சீனாவின் வளர்ந்து வரும் பிரசன்னம் உட்பட்ட பகைநிலை செல்வாக்குகளை எதிர்கொள்வதற்கும் இலங்கை மையமாக மாறியிருக்கின்றது. இந்தோ பசிபிக் பிராந்தியம் தொடர்பில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்தோ பசிபிக் கொமாண்டினுடைய கட்டளை தளபதியினுடைய மிக முக்கியமான கருத்தும் விஜயமும் எப்போது இடம்பெற்றது என்கின்ற விடயத்தையும் நாங்கள் இதே தளத்தில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். அதற்கு முதல் இப்போது மேயர் அவர்களின் கருத்துக்களை பார்ப்போம். அமெரிக்க கடற்படை கப்பல்களும் உலகின் கடல் வழியாக கொண்டு செல்லப்படும் கச்சா எண்ணெய் 2/3 பங்கு இலங்கை வழிகளாலேயே செல்லுகின்றன. எனவே அதன் மூலோபாய இருப்பிடம் அமெரிக்க முயற்சிகளின் மையமாக அமைந்திருக்கின்றது. அவர் கூறுகின்ற இந்த வசனம் தான் மிக முக்கியமானது. தன்னுடைய பதவி உறுதிப்படுத்தப்பட்டால் அமெரிக்க குடிமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே தனது முன்னுரிமையாக இருக்கும். அதேவேளை
சூறாவளியால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் இடப்பெயர்களுக்கு பிந்தைய இலங்கையின் அமெரிக்காவின் உதவிகளும் என்னால் முடிந்தவரை நான் அங்கு செய்வேன். அவர் மேலே குறிப்பிட்ட கிட்டத்தட்ட அவர் குறிப்பிட்டதன்படி பார்க்க போனால் உலகின் கடல் வழியாக கொண்டு செல்லப்படும் கச்சா எண்ணெய் 2/3 இலங்கையின் கடல் வழியாகத்தான் செல்லுகின்றன. 2/3 அதில் இந்தியாவுக்குள் செல்லுகின்ற அதிகளவான கச்சா எண்ணெய்களும் இலங்கை கடற்பரப்புகளால் தான் அண்மித்து செல்லுகின்றன. அவற்றைத்தான் இதில் மறைமுகமாக கூறியிருக்கின்றார். பொறுத்திருந்து பாருங்கள் என்ன இடம்பெறும். உடனடி உதவிக்காக $2 மில்லியன் அமெரிக்கா ஒதுக்கியுள்ளதுடன் நிவாரண பணிகளுக்கு ஆதரவளிக்க அமெரிக்க இராணுவத்தின் மூலோபாய வான்வழி போக்குவரத்து திறன்களையும் பயன்படுத்தியுள்ளது. உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் இடம்பெற்ற சம்பவங்கள் நீங்க தொடர்ச்சியாக பார்த்திருப்பீர்கள். இலங்கையின் பொருளாதார மீழ்ச்சியை குறித்து பேசிய எரிக் மேயர் கொழும்பு துறைமுக விவகாரத்தின் திட்டங்களை குறிப்பிட்டு இலங்கையின் பிராந்திய பொருளாதாரத்தின் தலைமைத்துவமாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கும் ஒரு மீள்திறன் கொண்ட நாடு என்றார். இலங்கை அதாவது மீள்திறன் கொண்ட ஒரு நாடு என்று குறிப்பிட்டவர், கொழும்பு துறைமுகம் சரக்கு கையாளல் திறனை இரட்டிப்பாக்க உள்ளது. இது இலங்கை துறைமுகங்கள், தளவாடங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையில் உள்ள குறிப்பிடத்தக்க மற்றும் மூலோபாய வாய்ப்புகளை எடுத்திருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் இணக்கப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்களை தொடர கொழும்பை வலியுறுத்துவோம் என்று குறிப்பிட்டவர் அவருடைய அந்த பதிலில் தொடர்ச்சியாக கூறுகின்ற விடயம் சீனாவின் செல்வாக்கு பற்றி கேள்விகளுக்கு பதிலளிக்கின்றார். அவர்கள் அங்கிருந்த செனட் உறுப்பினர்கள் மற்றும் அங்கிருந்த முக்கிய அதிகாரிகள் சில கேள்விகளை தொடுக்கின்ற போது செனட் வெளியுறவுகள் குழுவின் தலைவர் ஜிம் ரீஸ் இலங்கையின் துறைமுக உட்கட்டமைப்பில் சீனாவின் பங்களிப்பு குறித்து உலகளாவிய அளவில் ஒரு எச்சரிக்கையாகவும் குறிப்பிட்டார். கவனமாக இருங்கள். அதாவது எரிக் மேயர் அவர்களே, நீங்கள் இலங்கை செல்வது முக்கியமில்லை, சீனா விவகாரங்களில் மிக மிக அவதானமாக இருங்கள் என்று அவருக்கு அங்கு ஒரு எச்சரிக்கையும் குறிப்பிடுகிறார்கள். சீனர்கள் இலங்கை துறைமுகத்துக்கு செய்வதெல்லாம் மக்களேன் சீனாவுடன் வணிகம் செய்யக்கூடாது என்பதற்கான உலகளாவிய உதாரண சின்னமாக மாறியுள்ளது என்றும் கூறுகின்றார். சீனர்களுடைய உதவிகள் விவகாரத்திலும் அவர் மிகவும் நுணுக்கமான ஒரு விடயத்தை கூறுகிறார். இதற்கு பதிலளித்த எரிக் மேயர் அவர்கள் கேள்வி பதில்கள் கேட்கின்ற போது அமெரிக்கா திறந்த மற்றும் வெளிப்படையான இருதரப்பு உறவுகளை விரும்புவதாகவும் இலங்கை அதன் இறையாண்மையை உறுதிப்படுத்துவதை உறுதி செய்வதாகவும் இதில் துறைமுகங்கள் மீதான இறையாண்மையும் அடங்கும் என்றார். கண்ட மாதிரி யாரும் இலங்கைக்குள் வர இயலாது. நாங்கள் எங்கும் சென்று யாருடைய இறைமை தொடர்பிலும் கேள்வி எழுப்புவோம். ஆனால் இலங்கை விடயத்தில் இனி அமெரிக்காவை மீறி யாரும் வர முடியாது என்கின்ற பதிலை அவர் மிக திட்ட தெளிவாக செனட் உறுப்பினர்கள் மத்தியில் கூறுகிறார். பாதுகாப்பு மற்றும் சட்டமூல கூட்டுறவு, கடல்சார் ஆதிக்கம் குறித்து விழிப்புணர்வு மற்றும் துறைமுக பாதுகாப்பை பேணுதல் ஆகியவை இந்தோ பசிபிக் அணுகுமுறையின் ஒரு பகுதியாக இலங்கையுடனான அமெரிக்காவின் ஈடுபாட்டில் மையமாக இருக்கும் என்றும் கூறினார். இந்தோ பசிபிக்கை அவர் தொடர்ச்சியாக கூறுகிறார். இந்தோ பசிபிக் கொமான் தொடர்பில் கூறுகின்றார். ஏன் நாம் இந்தோ பசிபிக் தொடர்பில் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்ற போதும் மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது. அதற்கு முன்னதாக இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது. 2022 ஆட்சி மாற்றம் இடம்பெற்றது. 2023 நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். 2023 ஒரு விடயத்தை ராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள் உறுதிப்படுத்தி இருந்தார். சிஐஏ அதிகாரிகள் வந்து போனதை முதலில் தமிழ் ஊடக பரப்பிலே உறுதிப்படுத்தி அதன் பின்னர் தான் இலங்கையிலே பல ஊடகங்களும் அதனை செய்தியாக்கி இருந்தன. பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இலங்கைக்கு சிஐஏயின் தலைவர் உட்பட்ட அதிகாரிகள் வந்து சென்றது கூறப்பட்டது. அவை தொடர்பில் பின்னர் பல விடயங்கள் இலங்கை அரசோ அல்லது அமெரிக்க தரப்போ அதனை முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் சென்று திரும்பியது உண்மை என்கின்ற தகவல் நாடாளுமன்றம் வரையும் எதிரொலித்திருந்தது. அமெரிக்க சிஐஏ இயக்குனர் ஜான் ராட்க்ளிஃப் அவர்கள் இலங்கைக்கான ஒரு விஜயத்தை மேற்கொண்டதாக கூறப்பட்டது. இலங்கை விஜயம் குறித்து தகவல்கள் ஊடகங்கள் மற்றும் பல தளங்களில் பேசப்பட்டாலும் ஆனால் யாரும் உறுதிப்படுத்தப்படவில்லை. 2023 காலப்பகுதியில் அமெரிக்க மத்திய புலனாய்வு முகாமையாக கூறப்படுகின்ற சிஐஏயின் இயக்குனர் ஜான் அவரோடு இணைந்த குறித்த தகவல்கள் பல விடயங்கள் வெளிப்பட்டிருந்தன. ஆனால் யாரும் உறுதிப்படுத்தப்படவில்லை. குறித்த சந்திப்பு 2023 காலப்பகுதியில் இலங்கையில் இடம்பெற்றன. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அப்போது சிஐஏ இயக்குனரை அதன் பின்னர் இரகசியமாக இலங்கைக்கு விஜயம் செய்தாரா என்பது தொடர்பிலும் அரசாங்கம் எந்த ஒரு தெளிவுபடுத்தலும் கூறவில்லை. அது 2023 காலப்பகுதி, ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்த காலப்பகுதி. எவ்வாறாயினும் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சராக இருந்தவர் கூட அந்த கருத்தை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை. இந்த விஜயம் குறித்து அமெரிக்காவின் அல்லது இலங்கையிடமிருந்து
எந்த ஒரு தகவலும் இன்று வரைக்கும் வெளியாகவில்லை. ஆனால் அவர்கள் இலங்கையில் குளோப் மாஸ்டர் 17 விமானத்தில் தனி விமானத்தில் சென்று திரும்பியமை அன்றைய நாட்களில் மிக பிரதானமாக பேசப்பட்டது. மேலும் இது குறித்து உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு தகவலும் அதன் பின்னர் வெளியாகவில்லை. குறித்த சிஏயின் அதிகாரி சென்றார், வந்தார், திரும்பினார் என்று கூறப்பட்டாலும் இலங்கைக்கு விஜயம் செய்தது அரசியல் பரப்பில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது இலங்கைக்கு 2023 ஆண்டு கடந்த ஆட்சி காலம் அல்லது ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இடம்பெற்ற சம்பவமாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எரிக் மேயர் அவர்களுடைய வருகை என்பது இன்னும் ஒரு விடயத்தோடு தொடர்படுகிறது. இந்தோ மற்றும் பசிபிக் பிராந்தியத்தினுடைய கட்டளை தளபதியாக இருக்கக்கூடிய அட்மிரல் சாமுவேல் ஏ பொப்ரே அவர்கள் 2025 ஆண்டு மே மாதம் முதற் பகுதியிலே இலங்கைக்கான ஒரு குழு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இலங்கைக்கான ஒரு விஜயம் மேற்கொள்ளப்படுகிறது. அவர் இலங்கை செல்லுகின்றார். இலங்கை சென்ற போது இலங்கை படையினருடன் அமெரிக்க படையினர் இணைந்து பணியாற்ற விரும்புகிறார்கள். இந்தோ மற்றும் பசிபிக் கொமாண்ட், அதாவது அமெரிக்காவினுடைய ஒரு இந்தோ பசிபிக் கொமாண்ட் என்பது மிக முக்கியமான ஆசிய பிராந்தியத்தினுடைய ஒரு கட்டளை பீடமாக பார்க்கப்படுகிறது. அதிலிருந்து சென்றவர் 2025 மே மாதம் முதற் பகுதியிலே ஒரு கருத்து பகிர்வை பகிர்ந்து கொள்கின்றார். அவர் பகிர்ந்து கொள்கின்ற போது கூறுகின்றார், உங்களுக்கு 3 அதிவிசேட கப்பல்கள், கடற்கப்பல்களை வழங்கி இருக்கின்றோம். இன்னும் 1 இந்த மாதம் வழங்கப்படும். அதாவது சென்ற வருடம் அவர் குறிப்பிடுகிறார் 2026 ஜனவரி மாதத்தில் வழங்கப்படும் H-57 ரக அதிநவீன உலங்கு வானூர்திகளும் உங்களுக்காக வழங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றன. 3 என்று இப்போது விமானங்கள் கூட 12 வழங்குவதற்கான ஒப்புதல்கள் அமெரிக்காவால் வழங்கப்பட்டிருக்கின்றன. முதன் முறையாக உலக வரலாற்றில் அதாவது எந்த ஒரு பணமும் பெறாமல் விமானங்கள் இலங்கைக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த சாமுவேல் ஜே பொப்ரே யார் என்று பார்த்தீர்கள் என்றால், அந்த பேரிடர் இடம்பெற்றவுடன் இந்திய இராணுவங்கள் முப்படைகளும் இலங்கைக்குள் சென்றவுடன் உடனடியாகவே ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தார். அதாவது கட்டளை, விசேட கட்டளையின் பேர் 36வது சிறப்பு படையணியின் தளபதியும் ஆண்டர்சன் வான்படையின் ஒருங்கிணைப்பு தளபதியுமான கேர்னல் சார்ல்ஸ் டி கூலேக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். நீங்கள் தாமதிக்க வேண்டாம், உடனடியாக பேரிடர் இடம்பெற்றிருக்கிறது இலங்கையில், உங்களுடைய இராணுவ பேரிடர் மீட்பு குழுவை உடனடியாக இலங்கைக்குள் செலுத்துங்கள், அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிக்கும் கூட சென்று வாருங்கள் என்று கட்டளை பிறப்பித்தவர் வேறு யாருமல்ல, 2025 மே மாதம் அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த சாமுவேல் ஜே பொப்ரே அவர்தான். குறிப்பாக சொல்ல போனால் அவர் வேறு பதவிகள் மட்டுமல்ல, மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடியவர், இலங்கைக்கு ஏற்கனவே சென்று திரும்பியவர். அவர்தான் இந்தோ பசிபிக் கொமாண்டினுடைய கட்டளை தளபதியாக இருக்கக்கூடிய அட்மிரல் தரத்தில் இருக்கக்கூடியவர் தான். அவர் இலங்கையை சென்று நேரடியாக பார்த்து வந்தவர். அவரும் குறிப்பிடுகிறார், இலங்கை படையினருடன் நெருங்கி பணியாற்ற விரும்புகிறோம், கடல்சார் விவகாரங்கள் பேசப்படுகிறது, பல விடயங்கள் பேசப்படுகிறது. அவர் எவ்வாறான ஒரு கலந்தாலோசனை இடம்பெற்றது, எவ்வாறான விடயத்தை அரசோடு பேசினார்கள் என்பது தொடர்பில் பிரித்தானியாவின் வேல்ஸில் இருக்கக்கூடிய இராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள் குறித்த காலப்பகுதியிலே ஊடறுப்பு நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட ஒரு முக்கிய பகுதியை பாருங்கள். இந்த சாமுவேல் ஜே பொப்ரே என்பவர் யார், இந்த விடயங்கள் எவ்வாறு இலங்கைக்குள் நகர்த்தப்படுகின்றன, இதனுடைய பின்புலங்கள் என்ன என்பது தொடர்பில் கடந்த வருடம் என்ன குறிப்பிட்டார் என்பதை பாருங்கள். அமெரிக்காவின் இந்தோ பெக்கோம் என்று சொல்றது இந்து மற்றும் பசிபிக் பிராந்தியத்துக்கான அமெரிக்காவின் கட்டளை தளபதி வந்திருந்தார். அதாவது அட்மிரல் சாமுவேல் பாபரோ அவர் வந்திருந்தார். அனுரகுமார திசாநாயக்கா உட்பட பல படை அதிகாரிகளையும் சந்தித்திருந்தார். அவரோட வெளிவார கொள்கை ஆலோசகர் டேவிட் ரென்ஸும் வந்திருந்தார் இந்த சந்திப்பிற்கு. அது மட்டுமல்லாது அமெரிக்காவின் தூதரகத்தின் பாதுகாப்பு பிரிவு ஆலோசகர் லெப்டினன்ட் கேர்னல் அண்ட்ரி நெல்சனும் அதே நேரம் அமெரிக்க தூதுவரும் சந்தித்திருந்தார். அவர் கூறிய விடயம் ஒன்றுதான் என்னென்றால், இலங்கை மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த புள்ளியில் இருக்கின்றது இந்து சமுத்திர பிராந்தியத்தில். இந்து சமுத்திர பிராந்தியம் உலகத்தின் வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட 50% வர்த்தகம் அதனால் தான் அதுதான் அதற்குரிய பாதையாக இருக்கின்றது. எரிபொருள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட உலகத்தின் தேவை என்ற 40% எரிபொருட்கள் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் ஊடாகத்தான் செல்கின்றன. எனவே இந்து சமுத்திர பிராந்தியம் தங்களுக்கு மிக மிக முக்கியமானது என்பதை அவர் மீண்டும் மீண்டும் அங்கு சொல்லி சென்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாது அவர் ஒன்று கூறியது என்னென்று சொன்னால், இலங்கையின் படைத்துறையுடன் தாங்கள் நெருங்கிய ஒத்துழைப்பை மேற்கொண்டு வருவதாகவும்,
அதே சமயம் அந்த இலங்கை படையினருக்கான 3 கப்பல்கள், உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா வந்து 3 கடற்படை கப்பல்கள், அதாவது கோஸ்ட் கார்ட் கட்டர் என்று சொல்றது, அது 3ஐ வழங்கியிருந்தது. அடுத்து 4வது கப்பல் ஜனவரி மாதம் அளவில் வழங்கப்படும் என்று சொல்லியும், அது மட்டுமல்லாது H-57 ரக உலங்கு வானூர்தியையும் வழங்க தாங்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அது உலங்கு வானூர்திக்கு மேலதிகமாக உங்களுக்கு தெரியும் 2 C-130 ஹெர்குல்ஸ் ரக விமானங்களையும் அமெரிக்கா இலங்கைக்கு வழங்கியிருந்தது. அதன் பிற்பாடு பீச் கிங் கிராப்ட் விமானத்தையும் வழங்கியிருந்தது உளவு தகவல்களுக்காக. இப்ப இலங்கையுடன் ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு என்னன்னு சொல்வது, இலங்கையை மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா தனது படைத்துறை ரீதியாக இலங்கையுடனான ஒரு உறவுகளை பேணுவதற்கு அமெரிக்கா முற்பட்டு நிற்பதைத்தான் இதனூடாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்ப என்னென்று சொன்னால், இப்ப இலங்கையின் தற்போது இடம்பெறுகின்ற அரசியல் பிரச்சனைகள், அதாவது நீங்கள் கேட்டது போல உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம், மற்றது இலங்கையின் தற்போதைய அரசுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையிலான விரிசல்களாக இருக்கலாம், அல்லது எதிர்கட்சிகள் மீது தற்போதைய அரசு மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளாக இருக்கலாம். இவற்றை எல்லாவற்றுக்கும் அப்பால் இலங்கையின் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலையில் இப்போதும் அமெரிக்கா மிகவும் ஒரு காத்திரமான பங்கை வகிக்க போகிறது என்பதுதான் இந்த இந்தோ பசிபிக் பிராந்திய கட்டளை பீடத்தின் தளபதியின் வரவின்ற ஒரு சுருக்கமாக பார்க்கலாம். அவருடைய கருத்தை பார்த்திருப்பீர்கள். ஒட்டுமொத்தத்தில் இப்போது அமெரிக்கா இலங்கைக்குள் செல்லுவது என்பது கற்பனை என்கிறீர்கள், இது சாத்தியமா என்கிறீர்கள், இந்தியாவை மீறி செல்லலாமா என்கிறீர்கள். எல்லாம் சாத்தியம். இப்போது குறிப்பாக சொல்ல போனால் புதிதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பொறுப்படுத்திருக்கக்கூடிய எரிக் மேயர் அவர்களுடைய செனட்டுடனான அவருடைய வாக்குமூலத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற போது அவதானிக்கப்பட வேண்டிய விடயம், அமெரிக்க கடற்படை கப்பல்களும் உலகின் கடல் வழியாக கொண்டு செல்லப்படும் கச்சா எண்ணெயில் 3/2 பங்கு இலங்கையின் கடல் வழியாகவே செல்லுகின்றன. இந்த கடல் வழியாக செல்லுகின்றன என்கின்ற போது அதிக அளவான கருப்பு சந்தை வியாபாரங்களும் கூட இந்த இலங்கை கடற்பரப்புகளால் செல்லுகின்றன. அந்த கருப்பு சந்தை வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நாடுகளையும் அவர்கள் கண்டுவிட்டார்கள். நேற்றைய தினம் நாம் குறிப்பிட்டது போன்று நேற்று முன்தினம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார், உடனடியாக இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனக்கு கோபப்படுத்துகின்ற விடயத்தை செய்யக்கூடாது, செய்தால் அதற்குரிய விலையை கொடுக்க வேண்டி வரும், நீங்கள் உடனடியாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துங்கள் என்றிருந்தார். இப்போது இலங்கையின் அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய எரிக் மேயர் அவர்கள் பொறுப்புகளை எடுக்க போகிறார். அவரும் அந்த கடல் வழி தடத்தை இலக்கு வைக்கின்றார். கடற்படைக்கு புதிய கப்பல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன, விமானப்படைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன, அதிசிறப்பு உலங்கு வானூர்திகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்தோ பசிபிக் கொமாண்டினுடைய கட்டளை தளபதியாக இருக்கக்கூடிய சாமுவேல் ஜே பொப்ரே அவர்கள், அதாவது அட்மிரல் தர அதிகாரி அவர்கள் இலங்கை வந்து சென்றார். அதன் பின்னர் பேரிடரின் போதும் அவருடைய கட்டளையின் பேரில் தான் சில நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒட்டுமொத்தத்தில் இப்போது இலங்கையின் அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் ஜூலி சங்கை விட அதி சிறப்பு தேர்ச்சி பெற்ற கிட்டத்தட்ட அமெரிக்காவின் ஒரு குட்டி ஜனாதிபதி. நாங்கள் எல்லோரும் கூறுவோம் அல்லவா, இலங்கையில் இருக்கக்கூடிய மாகாணங்களை ஆட்சி செய்கின்ற ஆளுநர்கள் எல்லாம் குட்டி ஜனாதிபதிகள் என்றுதான் இந்த வரையறுக்கப்பட்டிருக்கின்ற உத்தியோக பெற்ற கிட்டத்தட்ட அவர்கள் அந்த மாகாணத்தினுடைய. அதே போன்று இப்போது ஒரு குட்டி ஜனாதிபதியாகத்தான் எரிக் மேயர் அவர்கள் அமெரிக்க தூதரகத்தின் நியமனத்தை பொறுப்பெடுக்கின்றார். அவர் பொறுப்படுத்த பின்னர் எப்படி ரணகளமாக இலங்கை மாறப்போகிறது என்று பாருங்கள். அவர் இப்போது அங்கே வந்துவிட்டார், ஆனால் யாருக்கும் தெரியாது, அவரின் பணிகளை பொறுப்பெடுக்கவில்லை. விரைவில் பொறுப்பெடுப்பார். பொறுப்படுத்த பின்னர் இந்த நிலைமைகள் இன்னும் 2 மடங்கு அதிக அளவில் அமெரிக்கா சிரத்தையோடு இலங்கைக்குள் முழுமையாக கால்பதிக்க இருக்கின்றன. அந்த கால்பதிக்கின்ற போது காத்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகளில் பல நாடுகள் கதிகலங்க போகின்றன. இலங்கை இந்த 2026ஆம் ஆண்டில் தவிர்க்க முடியாத அல்லது யாரும் கடந்து செல்ல முடியாத மிக முக்கியமான ஒரு ஆளுகைக்குட்பட்ட இடமாக இருக்கின்றது. அமெரிக்காவின் கழுகு பார்வைக்குள் இலங்கை கடந்த வருடமே வந்துவிட்டது என்பதை விட 2023ஆம் ஆண்டே அதற்குரிய ஆழம் பார்த்து விட்டார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஜனாதிபதிகள் மாறலாம், அங்க இருக்கக்கூடிய இராணுவ புலனாய்வு கட்டமைப்புகளில் அங்க இருக்கக்கூடிய கொள்கைகள் ரீதியான எந்த ஒரு விடயத்திலும் முரணும் வராது, எதிரும் வராது. அது தொடர்ச்சியாக ஒரே விதத்தில் தான் சுழன்று கொண்டிருக்கும். அந்த விடயத்தில் 2023ஆம் ஆண்டு சிஏஏ தலைவர் சென்று வந்தார். அதன் பின்னர் இந்தோ பசிபிக் கொமாண்டினுடைய கட்டளை தளபதி சென்றார். அதன் பின்னர் இப்போது ஆண்டர்சன் வான்படை தளபத்தினுடைய மிக முக்கியமான தளபதி சென்று வந்தார்.
இலங்கை முழுமையாக இந்த வருடத்தோடு அமெரிக்காவினுடைய பூரண கட்டுப்பாட்டுக்குள் வரப்போகின்றது. இதனை இலங்கையின் இறைமை, இலங்கையின் பாதுகாப்பு, இலங்கையின் பிராந்திய பாதுகாப்பு என்று யாரும் எந்த விதத்திலும் இதற்கு கருத்து சொல்லி கடந்து செல்ல முடியாத ஒரு இறுக்கமான நிலை இதற்குள் மாட்டப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இடம்பெறப் போகிறது, எப்படி இந்த ஆபத்துக்கள் இந்த கடக்கப் போகிறார்கள் என்று. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அமெரிக்க தூதரகத்தில் புதிய அதிகாரி என்பவர் கடந்த காலங்களில் இருந்த யூலி சங்கும் மிக திறமையானவர். அவரை விட இரட்டிப்பு திறமையானவர் இவர். அமெரிக்க ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பிலும் கூட இவர் இயங்கியதாக கூறப்படுகிறது கடந்த காலங்களில் அவர் ஜனாதிபதியாக இருந்த போது. எனவே எது இடம்பெறப் போகிறது, எப்படி இடம்பெறப் போகிறது, யார் யார் கதிகலங்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.